திருத்தூது பணி என்பது சீடர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆப்ஷன் அல்ல, இது ஒரு கட்டாயம். நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பணி திருத்தூது பணி என்பது. அன்புக்குரியவர்களே, இந்த பணியில் ஆண்டவர் உடன் இருப்பார் என்பது ஆண்டவருடைய உறுதி. இது எளிதானது அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்முடைய உடன் இருப்பார். அவர் நம்மீது தம் தூய ஆவியாரை, துணையாளரை அனுப்பி நம்மை வல்லமைப்படுத்துவார். அது மட்டுமல்ல, இந்த நற்செய்தி பணியின் முடிவில் நமக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு வெற்றி வாகையுண்டு. அது ஆண்டவர் தருகின்ற நிலை வாழ்வு. புனித மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32ஆம் இறைவார்த்தை, மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணக தந்தையின் முன் நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவர் கூறுகின்ற உறுதியான வார்த்தை. ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களுக்கு, ஆண்டவரை பற்றி துணிவுடன் அறிவிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற உறுதிமொழி, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அன்புக்குரியவர்களே, நாமும் நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையை நற்செய்தியாக மாற்றுவோம். புனித தோமையாரை போல் ஆண்டவரோடு இணைந்து நாமும் செல்வோம். அவருக்காக இறப்போம், அவருக்காக வாழ்வோம். ஆமென்.